இன்றைய தினம் எனது பாடசாலைகளில் ஆசிரியர்களால் எமது மாணவர்களுக்கு விசேட தகவல்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த வேலையை அனைவருக்கும் வணக்கம். நம்ம புள்ள வயசுன்னா இந்த பிள்ளைகளுக்கும் அண்ணா என் புள்ள என்ன பாடுபாடுறானோ தெரியும். மகனே மனுஷனுக்கு நிம்மதி அப்படி வேலை செய்யாதுதா? மனுஷி மூக்கு சொல்ல போட்டு பாடி என்னமோ உனக்கு பண்ணுவோம் புள்ள எனக்கு புள்ள அவன ஜெயிலியா இருக்கிறான். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தானே இருக்கிறான். வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள்லாம் பிடித்தான். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். பொம்பளை நீதான் செல்லப்பெல்லாம் கொடுத்துக்கிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இவரோ பேர் வந்து சொன்னாங்க, அவன் அங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான் அத செய்யறான் இத செய்யறான்னு. அப்ப எல்லாம் உங்களுக்கு கண்டிக்கே இல்ல. இப்பதான் கண்டிக்க வரீங்க. இப்ப அப்படித்தான் நானும் பார்த்தா. நானும் தோளுக்கு மேல வளர்ந்த போய் அடிக்க கூடாது உதைக்க கூடாதுன்னு பார்த்தா ஐயா டாட்டாக்கு ஒரே அடங்கி போயிருச்சா தெரிச்சா எப்படி கூட்டாளி வீசுவோம். என்ன நீங்களே சொல்றீங்க? நம்ம பயனா இருக்கலாம் புள்ளையா இருக்கலாம். ஸ்கூல் போன சொல்லி 2 தட்டு தட்டி விட்டு அவன் நம்மளே எடுத்து நிற்கிறான். பத்தாவது கையில வேற போத்தல வச்சுக்கிட்டு குடிக்க போறேன் அங்க பாய போறேன் இங்க பாய போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு இருந்தான். வந்துச்சு தானே. இங்க பாருங்க தம்பி, நான் உங்களுக்கு தான் சொல்ல வரேன். சரிங்களா? என்ன கொஞ்சம் கேளுங்கயா. அண்ணே உங்க மகன் அப்படி நல்லா தான் இருக்கலாம். கேளுங்க கொஞ்சம். இங்க பாருங்க, தாய் தாப்பனுக்கு அடங்காத பிள்ளை, இந்த மாஸ்டர் மாதிரி டீச்சர் மாதிரி அடங்காத பிள்ளைங்க, ஸ்கூல்ல முட்டிக்கால போட்டு உதவாங்காத பிள்ளைங்க வாழ்க்கையில உருப்பட்டதா சரித்திரம். நான் வயிறு அடிச்சு தான் சொல்றேன். என்ன செய்யறது? அதே ஒரு நிலைமை. அங்கெல்லாம் நின்று பார்த்தாலாம் போதும். எங்க உன்னை பத்தி புரியுற மாதிரி சொல்லு பாபு. புரியுற மாதிரி சொல்லு. இங்க வாரது ஒன்ன மாதிரி சிறுவர்கள், 18 வயசுக்கு குறைஞ்ச பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளை. இத்தான் சிறுவர் சீர்திருத்த கல்லூரி. அந்த மாதிரி நிக்கிறான். அவன் படிச்சு கொடுத்த சேர்மாறு டீச்சர் மாதிரி. நீ அப்படியோ? நீ இப்ப இங்க வட்டு தானே? அவன் கேட்டு தெரிஞ்சுட்ட. அந்த மாதிரி மொட்டை போட்டு நிற்கிறான். அதெல்லாம் இமேஜ் பண்ணி அவன் நேற்று வந்தது. அவன் நேற்று வந்ததால இன்னைக்கு மொட்டை, நீ இன்னைக்கு வந்ததால நாளைக்கு மொட்டை. ஏண்டா ஸ்கூலுக்கு போனவா, புத்தகத்தை எடுத்தவா, வீட்டு பாடம் செஞ்சவா, டெஸ்ட் எழுதுனவா, பாஸ் பண்ணவா, நல்ல தொழிலுக்கு போனோம்னா இல்லாம ஒன்ன பார்த்தா புத்தகம் வாய்க்கால தெரியல முகம் கட்ட. சரியா? சொல்லு சொல்லுனே. இதனால வந்திருக்க சொல்லு. நான் 11ஆம் ஆண்டு படிக்கிறேன் சார். சின்னதுல இருந்தே நல்லா படிப்பேன், நல்லா மார்க்ஸ் எடுப்பேன்.
கொஞ்ச நாளா தான் எனக்கு மார்க்ஸ் எல்லாம் சரியான குறைவு சார். மார்க்ஸ் குறைவா இருக்குன்னு எங்க வகுப்பு சார் எங்களை ஏசுனது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னுக்கும் அதை சொல்லிட்டாரு சார். குறிப்பா பிள்ளைங்க முன்னுக்கு அதை சொல்லிட்டாரு சார். எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சு சார். அதனால தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்க வகுப்பு சேர்க்க அந்த வேலை செஞ்சோம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல உள்ள மேசை நாக்காளி எல்லாம் உடைச்சிட்டோம், கண்டாணி எல்லாம் நொறுக்கி அலுமாரி எல்லாம் நெளிச்சு வச்சிட்டோம் சார். சார் எல்லாம் செஞ்சுட்டு அவனுங்க ஓடிட்டானுங்க. நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். நான் நின்னுக்கிட்டு தான் சார் இருந்தேன் சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். சொன்ன அழகா பாத்தீங்களா? அங்க தனியா நின்றுகிட்டு தான் இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கியோ? உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு உங்க மாதிரி ஸ்கூல் பையனுங்க ஸ்கூல் போறதுக்காக எவ்வளவு நல்ல பல விஷயங்கள் கிடைக்குது கவர்மெண்டால. உங்களுக்கு பகல்ல சாப்பாடு கிடைக்குதா? கிடைக்குதா கிடைக்கலையா? இலவச பாட புத்தகம் கிடைக்குதா கிடைக்கலையா? சப்பாத்து கிடைக்குதா கிடைக்கலையா? இதெல்லாம் எடுத்துட்டு உனக்கு ஸ்கூல் போக வேணாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்கெல்லாம் ஸ்கூல் போற காலத்துல எங்க அம்மா அப்பா எடுத்துக்கிட்டா கூட என்னை எவ்வளவு பெரிய இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா மழைநீ தண்ணி வேலை செஞ்சு அட்டை கடிச்சு குழம்பி கொத்தி சிறுத்த பாய்ச்சி கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சாங்க. அதனாலதான் அந்த கவர்மெண்ட் நாங்கள்ல உட்காந்துருக்கேன். நாங்கெல்லாம் ஸ்கூல் போறப்ப மழை வச்சுனா குங்காரியா போட்டுட்டு தான் போவோம். இந்த செருப்புல 1008 ஓட்டை இருக்கும், பெச்சு இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாங்க ஸ்கூலுக்கு போறோம். இப்பதான் உங்களுக்கு எல்லா வகையான சலுகைகள் கிடைக்குது. ஏண்டா ஸ்கூலுக்கு போனமா படிச்சமான்னு இல்லாம ஏண்டா அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? சரி, உட படிப்பு தான் போகலன்னு வச்சுக்கோமே. உட படிப்பு தான் போகலன்னு வச்சுக்கோமே. ஏன் ஸ்கூல்ல வேற வேற விஷயங்கள் படிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையா? டெக்னாலஜி சம்பந்தமா, விளையாட்டு சம்பந்தமா, இந்த கைத்தொழில் சம்பந்தமா? எங்க ஸ்கூல்ல விளையாடுறதுக்கான எல்லா உதவியும் இருந்துச்சு. அதுக்கு பத்தாது தமிழ் டே காம்படிஷன், அந்த காம்படிஷன் எல்லா போட்டிக்கும் கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல சார், எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல்ல ஏடிஜின்னு ஒரு பாடம் இருக்கு. பக்கத்துல ஒரு ஸ்கூல் சொன்னா அந்த ரோபோட் மாதிரி ஸ்கூல்ல சார். ஆமா, நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல்ல கூட 2 பையனுக்கு வந்திருந்தாங்க. எல்லாம் ஏடிஜி இருக்கு சார். நம்ம 10ஆம் ஆண்டு படிச்சு 11ஆம் ஆண்டு ஓ லெவலையும் ஃபெயில் பண்ணிட்டா வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்க கூடாது சார். அங்க போனா படிப்போட சேர்த்து தொழிலையும் கத்து தராங்க. அங்க நம்ம கல்வியோடு சேர்த்து வேலையும் படிச்சுக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டு நான் தான் பயிர்களோட சேர்ந்து நீனா போயிட்டேன் சார். இப்பயாவது அது உணர்றியா? நீனே உணர்றியா? சரி 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 சரி. அந்த ரிப்போர்ட்ல எழுதி இருந்துச்சு ஒரு விஷயம் ஒண்ணு. எங்க எடுத்துக்கிட்டு வந்த? எங்க இருந்து தூக்கிட்டு வந்த? எங்க இருந்து திருடிக்கிட்டு வந்த? அப்போ உங்ககிட்ட 48,000 ரூபாய்க்குள்ள டச் போன் ஒன்று இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதிருச்சு சார். அது எங்க அம்மா நான் அடமுடிச்சு வாங்கின போன் சார். சக்கர அந்த சோத்துக்கு சொருகுதால போட்டு டச் போன். ஏண்டா அந்த டச் போன்ல நாங்க எல்லாம் செக் பண்ணி தான் பார்த்தோம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எப்ப இருக்கு டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு. அதெல்லாம் தொடாம நல்ல நல்ல விஷயங்கள் தான் பார்த்துருக்கேன். வட்டத்தாலே இந்த வட்டத்தாலே உனக்கு இருக்கு. அடே ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காத மாணவர்கள்லாம் இந்த மாதிரி சீக்கிரத்தை பழகிறதோ அது படிக்கணும்னு கட்டாயம் இருந்தா யார்கிட்ட மாத்துறது? இங்க பாரு உனக்கு கொடுக்க போற தண்டனை எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வட்ட படிப்போட சேர்த்து உனக்கு தொழில்முறை கல்வி இருக்கும். இதையும் ஒழுங்கா நீ படிக்கலன்னு சொன்னா பாடாடினா இங்க வந்து ஒண்ணுனா படிக்காட்டி பின்னுக்கு உள்ளுக்கும் ஆளாடினா ரெடியா இருக்காரு. உனக்கு நன்னடத்தை பேர்ல தான் உடைய நாங்க வேலை பார்த்தா சிபாரிசு மூலமா உடைய நாங்க விடுதலை செய்யலாம்.
என்ன சொல்லுவாரு? தெரியாம பண்ணிட்டேன் சார். தெரியாம பண்ணிட்டேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இனி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் சார். என் மன்னிச்சிருங்க சார். இனி நான் திரும்பி நல்ல பிள்ளையா இருக்கேன் சார். வாயில சொல்லி வடை சுட பாக்குறாரு. வாயால திரும்பிட்டாலும் வாயில சொல்லி தெரியாது. மனது வந்து அறிவை பயன்படுத்து. சரியா? நீ திருக்குறேன்னு சொன்னதானே வாயில சொல்லி சரி வராது. நீ இங்க இருந்து நல்ல பழக்க வழக்கங்கள், இங்க இருந்து தொழில்முறை கல்வி இதெல்லாம் பார்த்து சிபாரிசின் அடிப்படையில நன்னடத்தை புலமாத்தவனை விருது செய்யும். அது வரைக்கும் நீங்க இருந்தா பானாடினா பானாடினா இல்லனா பின்னுக்கு முழுகும் ஆனாடினா விருப்பமா இல்ல தானே ராஜா? படி. எனக்கும் படிக்கணும்னு தான் ஆசை. மண்டையில் அது ஏற மாட்டேங்குது. இல்லைன்னா பையன்களோட சேர்ந்தா படிக்கவே தோண மாட்டேங்குது. என் வாழ்க்கையை ஸ்கூல்ல தான் நான் தொலைச்சிட்டேன். இனி அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க போறது இல்லை. இங்க இருந்தாவது படிப்போடு சேர்த்து தொழிலையும் கத்துக்கிட்டு வெளியே போய் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். கல்வி எனக்கு படிக்க முடியல, அதனால மார்க்ஸும் எடுக்க முடியல. தொழிற்கல்வி படிக்க நானும் நினைக்கிறேன், வாழ்க்கையில முன்னேற உழைக்கிறேன். ஏட்டுக்கல்வி எனக்கு படிக்க முடியல, அதனால மார்க்ஸும் எடுக்க முடியல. கேள்விப்பட்டது உண்மையா? அம்மா உங்களை எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்லை கங்காணி. அந்த என்னமோ அந்த சீர்திருத்த ஸ்கூல் புரியல? சீர்திருத்த ஸ்கூல். ஆமா. அதுல கங்காணி இந்த ஐடி ஆமா அதையும் படிச்சுக்கிட்டு மெக்கானிக் வேலை செய்யறாரு. யாரு கண்ணு பட்டு தொலைஞ்சிட்டோ தெரியல கங்காணி. புள்ள தலைமையில தான் எல்லாம் வந்து விடிச்சிருச்சு. சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்களுக்குள்ள நல்லவன் தான். நாங்கள் சேர்ந்த கூட்டாளி இது மோசம். இதுவே தான் உலகம். அந்த தொம்பளை பேர் ராசமா மகா இருக்கா இல்லையா? இப்ப இந்த உலகமே அவனை தான் பாராடுது. தெரியாது உனக்கு? இந்த டிக்டாக் பேஸ்புக் இப்படி எதை திறந்தாலும் அவன் போங்கதான். தெற்காசிய பல்கலைக்கழகத்தின் 117வது பொது பட்டமளிப்பு விழாவில் மலையகத்தின் அட்டன் பகுதியை சேர்ந்த ராசம்மாவின் மகள் முதல் நிலை மாணவியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்க மாதிரி லயத்துல இருந்து இந்த பாடசாலைக்கு படிக்க வந்த ஒரு மாணவி தான். மலையிலே தண்ணீரே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தாய்த்தப்பனுக்கு பிறந்த ஒரு மகள். கஷ்டமான ஒரு நேரம் சாப்பிட்ற கூட கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா என்னை படிக்க வச்சாங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு கௌரவப்பட்டம் கிடைச்சிருக்கும் போதும் எனக்கு எங்க அம்மா அப்பா எனக்கு இந்த கௌரவப்பட்டம் கிடைச்சிட்டுதான். அதுக்கு காரணம் என் அன்பான தாயும் என் தந்தையும் எனக்கு ஆனந்தோடக்கும் அக்கணவனுக்கும் எடுத்து சொல்லிக் கொடுத்த என் ஆசான்களுக்கும் என்னை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி எடுத்து சிற்பமாக்கிய என் தாய்மையான பாடசாலைக்கும் எனக்கு கிடைச்ச இந்த கௌரவ பட்டத்தை காணிக்கையா சமர்ப்பணம் செய்கிறேன். என்னால முடியும். உங்களோட படிப்புக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறது. கல்விக்கு உயிரூட்டுபவன் என்றும் மரணிப்பதில்லை. சொல்லுங்க. கல்விக்கு உயிரூட்டுபவன் என்றும் மரணிப்பதில்லை. கல்வியே